பிரைஸ் லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படியாய் கர்த்தரை உள்ளத்தில் கொடுத்த ஒரு வார்த்தை மத்தேயு 11ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றைக்கு அநேக பேர் அநேக வருத்தத்தோடு கூட நம்ம பல காரியங்களை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு போராட்டம், நம்ம வாழ்க்கையில் சந்தித்த ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு விபத்து நம்முடைய இதயத்தை கலக்கி கொண்டிருக்கிறது. அதனால் அநேக பேர் அந்த பாரத்தை நம்ம மேலேயே சுமந்துட்டு இருக்கிறோம். இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. ஆண்டவர் ஒன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, பாரத்தை நீ சுமக்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல, அந்த பாரத்தை நீ என்னிடம் கொடுத்து விடு என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், நம்மளுடைய பாரங்களை ஏசப்பா கிட்ட கொடுக்கும் பொழுது தான் ஆண்டவர் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவார். ரொம்ப நாள் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படி நான் பாரத்தை கொடுக்குறது, என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கு அடுத்த வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு நுகம் என்றால் அது ஒரு பாரம். அவர் ஒரு பாரத்தை நம்ம மேலே கர்த்தர் கொடுக்குறாரு, நம்முடைய பாரத்தை அவர் எடுத்துக்கொள்கிறாரு. பாருங்க, நம்முடைய பாரம் உலகத்தின் பாரம், உலகத்தின் கவலை. அவருடைய பாரம் என்ன? அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரம். இன்றைக்கு அவருடைய பாரமாகிய ஆத்தும பாரத்தை நாம் சுமப்போம், நம்முடைய உலக பாரத்தை அவரிடம் கொடுத்து விடுவோம். சந்தோஷமா இருங்க. God bless you all.